ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பாலிடெக்னிக் காலேஜ். கைஸ், இந்த காலேஜை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருந்துச்சு, லேப்ஸ் இருந்துச்சு. என்ன கதைன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து தியரியோட இங்கே அதிகமாக ப்ராக்டிகல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க போல. அதுக்கேற்ற மாதிரி முதல்ல எடுத்தோடனே ஒரு லேபில் போய் பார்த்தோம்னா பசங்க வந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை வந்து அழகாக தனித்தனி சிஸ்டமில் அழகாக ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸுக்கு ஈக்குவலைஸான இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அப்படியே வந்து தியரி தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது, ரெண்டும் குழந்தை மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப்லாம் போய் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல ரெக்கார்டு எழுதுறாங்க. பிசிக்ஸ் லேப்ல போய் பார்த்தீங்கன்னா மேம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தராங்க. அதை பசங்க வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து அழகா வந்து ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து கம்யூனிகேஷனுக்காக இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுக்கப்படும். இங்க அதே மாதிரி நான் வந்து உள்ள போய் பார்த்தேன், ஒரு சில லேப்ஸ்ல தான் வந்து பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல மட்டும்தான் இருக்கும் இந்த மிஷின். இதெல்லாம் வந்து எந்த காலேஜ்லயும் இருக்காது கைஸ். இந்த காலேஜ்ல வந்து ஸ்பெஷலே இதுதான். இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலா சாரே வந்து தனித்தனியா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஏதாவது டவுட்ஸ் நான் கேட்டீங்கன்னா எந்த டைம்ல டவுட்ஸ் கேட்டாலும் இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து அதை வந்து ஏன் கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கல அப்படி இப்படிலாம் கேட்காம என்ன வேணும்னு கரெக்டா ஒரு ஆளுக்கும் என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. வந்து மிஷினுக்கு ஆப்ரேட் பண்ணினாக்கா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், நமக்கு மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், பசங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிக்கல் பண்ணி சார் கிட்ட காமிக்கிறாங்க. உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குல்ல? ஈஸியாக இருக்குது சார். கம்பெனியில் இருக்கிற மாதிரி பெரிய மிஷினாக இருக்குது, அதேமாரி ஈஸியாக நிறைய பண்ண முடியும். சாரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பசங்களுக்கு வந்து என்ன ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டு கிளியர் பண்ணி அழகாக விடுறாங்க. கைஸ், இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயமும் நீங்கள் வந்து இந்த காலேஜில் வந்து ஏதாச்சும் படிக்கிறீங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காது. ஏன்னா வந்து இந்த காலேஜில் நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான என்னென்ன மெட்டீரியல்ஸ் தவிர அதெல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறதோட அதை வந்து இயல்பாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். அதுக்கான லெசன்ஸ், அதுக்கான ஐடியாலஜி வச்சு இந்த காலேஜ் மூவ் ஆகுது. எந்த காலேஜ்லையும், எந்த பாலிடெக்னிக் காலேஜ்லையும் இந்த மாதிரி மிஷின்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வச்ச மிஷின்ஸ்லாம் இருக்காது. கம்பெனியில் இருக்க மாதிரி இங்கே இருக்கு. இங்கேருந்து நீங்கள் வந்து ஒர்க் போனீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரெஷராகவே இருக்காது, ஒரு நல்ல சீனியர் நாலேஜ் உள்ள பர்சனாக போவீங்க. அண்ட் இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து சீக்கிரமாக வந்து அட்மிஷனை கிராப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வரட்டா.